சிவகுமார் வந்து ஒரு சிறை பறவைதான்னு வச்சுங்க. சிறைக்குள்ள போறது, வரது, ஓடுறதெல்லாம் கிடையாது. ம். மத்த ரவுடிலாம் அங்க போய் தலைமறை ஆவுறது, இங்க போய் தலை வருது, அப்பலாம் கோர்ட்ல போய் சரண்டர் ஆவுறது. போலீஸ்காரன் கூப்பிட்டான்னா உடனே வந்துருவாப்புல. இதுக்கு நடுவுல சிவகுமார் கை பயங்கரமா உயர்ந்துச்சு. மகேஷால இங்க வர முடியல, போ முடியல. யாரு பிளான் போட்டாலும் சிவகுமாருக்கு தெரியுது. ஃபெயிலியர் ஆயிடும். தன்னை கொலை பண்ண பிளான் போட்டாங்கன்னா, சிவகுமாருக்கு அடுத்த செகண்ட் தெரியுது. அடுத்து என்ன பண்றாரு, மகேஷ கூப்பிட்டு சொல்றாங்க, "நீங்க வராத. வந்தனா உன்ன போட்டுருவான். நீ வந்தனா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பிரச்சனை ஆகுது. உன்ன ரிமாண்ட் பண்றோம்." அப்ப மகேஷ் என்ன பண்றாரு, ஒரு நபர கூப்பிடுறாரு. சிவகுமார் கூட இருக்கவன. "இங்க வா. எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணு. அவன எங்கேயாவது கூட்டிட்டு வந்துரு. நான் ஸ்கெட்ச் போட்டு நான் போட்டுறேன்" அப்படின்றாரு. இதுதான் சிவகுமார் காதுக்கே போயிடுதே. ம். சிவகுமார் சொல்லு, "ஓ! அவன் எனக்கு ஸ்கெட்ச் போடுறானா? சரி." அவர் பாஷையில சொல்றாரு, "நான் அவனுக்கு ஸ்கெட்ச் போடுறேன். அத அவன்கிட்ட சொல்லாத. நான் காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு கோழி வீட்டுக்கு போறேன்னு சொல்லுன்னாரு." உங்களுக்கு புரியும். கோழின்னா எப்படி? ம். "நான் ஒரு லேடீஸ் வீட்டுக்கு போறேன்னு சொல்லு" அப்படின்றாரு. ஓ! இவன் அந்த மாரி சிவகுமார் வந்து கோழி வீட்டுக்கு போறாப்புல. ஓ! அப்படியா? அப்ப எதிராளி அங்க சரி இவன் இங்க வந்துருவான்ட்டு. உடனே அங்க போயிடுறாரு. அவரு அங்க காத்திருக்காரு. இவரு போய் அவர அட்டெம்ப்ட் பண்ணி, ரொம்ப கொடூரமான ஒரு கொலைய பண்ணி, அப்படியே குவாலிஸ்ல போட்டு ஒரு பைபாஸ்ல போட்டு போயிடுறாங்க.